கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லிபியத்தானின் இரகசியத்தை குறித்து உங்களோடு நான் சில காரியங்கள் பேச விரும்புகிறேன். லிபியதாமை குறித்து யோபு 41 அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. லிபியதாமை படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். லிபியதாமுக்கு பேர் போட்டவர் ஆதாம். அதனுடைய உருவத்தை பார்க்கும்போது ஏசாயா 27 அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. லிபியத்தான் என்னும் நீண்ட பாம்பு, லிபியத்தான் என்னும் கோணலான சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பம், பாம்பு இந்த ரெண்டும் ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பு 3 தூதர்களை படைத்தார். படைத்ததில் 1 கப்ரியேல், 2 மீகாவேல், 3 லூசிபர். இந்த லூசிபர் தான் அவன் தேவனை விட நான் பெரியவன் ஆக வேண்டுமென்று அவன் தன் உள்ளத்தில் மேட்டுமை கொண்டதினால தேவனாகிய கர்த்தர் அந்த லூசிபரை தேவனை ஆராதிக்க படைக்கப்பட்டதான அந்த தூதன், அந்த தூதனை தேவன் வானத்திலிருந்து கீழே வெட்டி தள்ளப்பட்டு அவங்க 3 பிரிவாக இந்த பூமியில வந்து ஆட்சி செய்கிறார்கள். அதில் 1 பிசாசு, சாத்தான், வலு சர்ப்பமாகிய பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பந்தான் இந்த பாம்பு போய் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து போட்டது. வஞ்சித்து போட்டதினால் தேவன் கோபப்பட்டு இந்த பூமியை விட்டு அந்த ஏதேன் தோட்டமாகிய தோட்டத்தை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் இந்த வலு சர்ப்பமாகிய பாம்பையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டார். அதுதான் இந்த வலு சர்ப்பம் என்கிறது. சாத்தானுக்கும் அந்த வலு சர்ப்பம் என்கிற பேர் இருக்கிறது. இந்த லிபியதானும் வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாம்பு அயற்றம் ஆனதினால், வர்க்கம் ஆனதினால் இவங்களை முழுவதுமாக இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியேற்றினதினால் அவங்களுக்கு வெளியேற்றினது மட்டுமல்ல, சாபத்தையும் கொடுத்து அனுப்பினார். இந்த சாபத்தின் மத்தியில அவங்க இந்த பூமியில வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளையும் மனுஷர்களை வேதனைப்படுத்துகிறதான ஒரு மிருகமாக இது காணப்படுகிறது. இந்த லிபியத்தான் தேவன் ஒரு நோக்கத்துக்கென்று படைக்கப்பட்டார். என்ன நோக்கம் என்றால், யோபு 41 அதிகாரம் 33, 34 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து அந்த 33, 34 வசனத்தில் அதனுடையதான நோக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற. 1 மிருகம், 2 அதுக்கு ஒப்பான ஒரு மிருகமும் இல்லை என்றும், 3வது அது நிர்பந்தமாய் உண்டு பண்ணப்பட்டது என்றும், 4வது அது மேட்டுமை உள்ள மிருகங்களுக்கு எல்லாம் அது அற்பமாய் எண்ணும் என்றும், 4வது பார்க்கும்போது அந்த மேட்டுமையான எல்லா ஜனங்களுக்கும் ஜீவன்களுக்கும் அது ராஜாவாகவும் இருக்கிறது என்று அந்த அதிகாரத்தில் 33, 34 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த பூமியில வந்து எதற்காக ஆண்டவர் படைத்தார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை கடைசி காலத்துல உபத்திரவப்படுத்தும்படியாகவும், அது மிருகமாய் இருந்து ஜனங்களை உபத்திரவப்படுத்து சாத்தானோடு சேர்ந்து வலு சர்ப்பத்தோடு சேர்ந்து இது வேதனைப்படுத்தும்படி கடைசி காலத்துக்கு அந்த மிருகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இதனுடைய ரகசியத்தை தேவனுடைய பிள்ளைகளே நீங்க அறிந்து, இதனுடைய ரகசியம் ஆதியாகமம், தானியேல், யோபு, வெளிப்பாடு புஸ்தகம், இந்த 4 புஸ்தகங்களிலும் தேவன் கரெக்டா எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துவதற்கென்றே இந்த மிருகம் இந்த பூமியில கடைசி காலத்துக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதனுடைய ரகசியம் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். அதனுடைய ரகசியத்தை இன்னும் நான் இதை குறித்து சிந்திக்கும் போது தேவன் அநேக காரியங்களை அதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த லிபியதாமை முறியடிக்க தேவனுடைய பிள்ளைகள்
இந்த நாட்களில ஆண்டவர் கொஞ்சம் ஜீபித்து கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆண்டவர் கண்டு ஜீவிப்போம். இந்த லிபியதானை எதிர்க்க தைரியமாக நாம் முயற்சி மட்டுமல்ல, தைரியத்தோடு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு அதை முறியடிக்க நாம் புறப்படுவோம். கர்த்தர் இந்த ரகசியத்தை உங்கள் மத்தியில் பேசினதுபடியினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.